ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச்சு தான். டைப் 1 டைப் 2 இருக்குது. இதில் வந்து இப்போதைக்கு டைப் 1 பார்க்கலாம். டைப் 1ன்றது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது பார்க்கலாம். இது வந்து இப்படி வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து டைப் 1 பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஸ்டோன் வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து தேவையில்லாத கட்டர் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட் கட் பண்ணுற கட்டர் வச்சுருந்திங்கன்னா அது ஷார்ப்னஸ் போயிடும். அதனால் தேவையில்லாத கட்டர் வச்சு கட் பண்ண பழகிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கு நான் வந்து காட்டன் த்ரெட் தான் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட், காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டு இப்படி குத்திட்டு ரிட்டன் இந்த ஸ்டோன் பக்கத்தில் இருக்க ஸ்டோனுக்கு அடியில் போகிற மாதிரி நீடில் குத்தி மறுபடியும் இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு அந்த மூணாவதாக குத்துறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டோனுக்கு அடியில் குத்தி எடுக்கிறோம். அப்புறம் மறுபடியும் பாருங்கள், ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்டோனுக்கு அடியில் லைட்டாக ஸ்டோனை நகர்த்திட்டு கொஞ்சம் அடி பக்கமாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணதாகவே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும். அந்த க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அங்கங்கே கொஞ்சம் திக்னஸாக தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோவா அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போடையில் உங்களுக்கு வராது. இது இப்போ ஸ்டோன் செயின் போடுவீங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து நீடில் வந்து உள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ஸ்டோன் செயினை பொறுத்த வரைக்கும் ஸ்டிச்சஸில் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சுலபமாக முடிகிற மாதிரி இருக்கும், நல்லா நீட்னஸாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது வந்து இந்த ஸ்டோனுக்கு அடியில் த்ரெட்டை வந்து வெளியில் கொண்டு வந்து மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் த்ரெட்டை கொடுத்து அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வரேன். மறுபடியும் பாருங்கள், அந்த ஸ்டோனுக்கு அடியில் கொடுக்குறோம். ஸ்டோனை மறுபடியும் இப்படி இழுத்து மேல் பக்கமாக செயின் போடுறோம். இப்போ செயின் போட்டோமா, செயின் போட்டு இது வந்து த்ரெட் வந்து தரையெல்லாம் வராமல் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் த்ரெட்டை விட்டுறேன் அடிக்கடி, அந்த மாதிரி விடாமல் கண்டினியூஸாக போடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் செயின் போடுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த கேப்பில், ஸ்டோனுக்கு கேப்பில் வந்து ஒரு செயின் போடுறோம். அந்த செயின் வந்து திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பக்கத்தில் கிராஸாக இந்த பக்கத்து ஸ்டோனுக்கு அடியில் விடுற மாதிரி த்ரெட்டை வந்து குத்தி எடுக்கிறோம். மறுபடியும் ரிட்டன் வரும். நீங்கள்
த்ரெட்டை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்றது, வீடியோவை பார்த்திங்கனாலே. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க்கில் தான் பண்ணோன்றது தெரியாது. இன்னொன்று, இப்போ அந்த ஸ்டோன் வந்து கோல்டு கலரில் இருக்குதுன்னா கோல்டு கலர் த்ரெட்டை எடுத்துக்கோங்கண்ணா, வேறு எந்த த்ரெட்டும் எடுக்காதீங்க. கிளாத் கலரு இந்த மாதிரி கலர்லாம் எடுக்காமல் அந்த கோல்டு கலர் த்ரெட்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து அந்த ஆப்போசிட்டில் குத்தி எடுக்கலை, நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இப்படி போல் நம்ம வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? ரொட்டீனாக தொடர்ந்து இந்த பக்கம் தான் வரும், இந்த பக்கமாக போகவே இல்லை. இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை, சாரி ஸ்விங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மேலே குத்துறோம், குத்தி எடுக்கல, ரிட்டன் இப்படி வருது. மறுபடியும் பக்கத்தில் ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து ஸ்டோன் அடியில் குத்துறோம். மறுபடியும் மேல் பக்கமாக குத்தி எடுக்கையில் ரிட்டன் எடுத்துகிட்டு வரோம். ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பக்கத்து ஸ்டோனுக்கு அடி பக்கமாக குத்தி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸும் நீங்கள் த்ரெட்டில் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சஸும் நீங்கள் த்ரெட்டில் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டோனும் லாஸ்ட்டு ஸ்டோனும் ஆடுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் 1 முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், த்ரெட்டில் வந்து ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி இடங்களில் தான் தெரியுது, மீதி இடங்கள் எல்லாத்துலேயுமே த்ரெட் ஒர்க் போடாத மாதிரி தான் தெரியும். ஓகேவா? நான் இதிலெல்லாம் கொஞ்சம் இழுத்து போடலை. எப்போவுமே அந்த த்ரெட் வருது பார்த்திங்களா, பக்கத்தில் இருக்க ஸ்டோனுக்கு அடியில் கொஞ்சம் அடிப்பக்கமாக குத்தி வெளியே எடுக்கையில் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து வெளியே தெரியாது, நீங்கள் த்ரெட் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கீங்கன்றதே தெரியாது. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். இப்போ மேலேருந்து த்ரெட் எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் ஏதாவது வருதுன்னா அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி போட சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்டோன் செயினில். ஓகேவா? இது வந்து அப்படி இப்படியும் திரும்ப திரும்ப மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் கண்டினியூவாக போட்டு வருவோம். உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இப்போ கீழ்பாக்க ஒரு செயின் போட்டிருக்கேன், அப்புறம் பக்கத்தில் ஒரு செயின், அடுத்து மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு செயின். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு செயினுக்கும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒரு செயின் கொடுத்துட்டு வருவோம். ஓகேவா?
முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஸ்டோனுக்காக ஒர்க் பண்ண பாருங்கள். அப்போ தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து டபுள் ஸ்டோனுக்கு இடையில த்ரெட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் சிங்கிள் ஸ்டோனுக்கு இடையில த்ரெட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டைப்புக்குமே நான் சிங்கிளாக தான் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும். இது வந்து டைப் 2. ஓகேவா? டைப் 2வும் டைப் 1ம் டைப் 2வுமே ஸ்டிச்சஸும் வேறு, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட்டும் நிறையாவே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஆனால் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ்ஸு. என்னென்னா த்ரெட்டை வெளியே எடுக்கையில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்காமல் கொஞ்சம் இதுவாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், சாஃப்டாகவே. ஏன்னா இது சில்க் த்ரெட்டுன்றதுனால கட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடியில் வந்து லூஸ் விட்டுட்டு அப்புறம் த்ரெட்டை இழுங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எண்ணாட்டெலாம் போட மாட்டோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணி இப்போ வந்து தொடர்ந்து செயின் ஸ்டிச்சு, தொடர்ந்து செயின் போடுறோம். இந்த மாதிரி ஒரு 2 லேயர் 3 லேயர் நம்ம தொடர்ந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பார்டருக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்லீவ் பேட்டர்ன், நெக் பேட்டர்ன், இந்த பார்ட்ரு வருது பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து நான் வந்து இப்போது ஒரு செயினில் தான் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணி கொஞ்சம் இந்த கலர் வந்து ஹைலைட் பண்ணணுன்னா ஒரு 2 லேயர் 3 லேயர் நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செயின் போட்டு வரோம். இது வந்து அந்த கேப் இருக்கிற இடங்க கூட ஃபில் ஆகிடும். ஓகேவா? சண்டையில் 2 நாடுகளுடைய வர்த்தகத்துக்கு தடை எச்சரிக்கை
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போடுறது வந்து ஒரு 3 லேயராக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டும். ஓகேவா? டைப் 1 சொல்லி கொடுத்தாச்சு, டைப் 2 சொல்லி கொடுத்தாச்சு. தேங்க்யூ.